நம்ம எவர்கிரீன் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16057 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி. பிஸியான ஒரு சென்னை சென்ட்ரல் மார்னிங் டைம். நிறைய ட்ரெயின் டிபார்ட் ஆகுது, நிறைய ட்ரெயின் அரைவ் ஆகுது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல இருந்து இன்னைக்கு நம்ம சப்தகிரி டிபார்ட் ஆகுது. WAP4 அரக்கோணம் தான் இன்னைக்கு நம்ம சப்தகிரியை புல் பண்ண போது. ரேணிகுண்டா வரைக்கும் மட்டுமே இவன் ரேணிகுண்டால இருந்து ரிவர்சல் ஆகி வேற ஒரு லோக்கோ வர வாய்ப்பு இருக்கு. டெய்லியுமே ஹெவி கிரௌடோட ஓடக்கூடிய ட்ரெயின் நம்ம திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் கோச்சஸும் கொடுத்துருக்காங்க. திருப்பதி போகிறவங்க மட்டும் இல்லாமல் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறதுனால டோட்டலாக 9 ஜென்ரல் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 9 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ். அத்தனை கோச்சஸ் இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னை சென்ட்ரல்லே ஃபுல் ஆயிடுச்சு. பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ரிசர்வ்டு சேர் கார் கோச்சில். நேற்று தக்கல்ல பார்க்கும்போது சீட் இருந்துச்சு, டக்குன்னு புக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறது சப்தகிரியோடைய D2 கோச்சு. ரிசர்வ்டு கோச்சஸை பொறுத்த வரைக்கும் 6 சேர் கார் ரிசர்வ் கோச்சஸும் ஒரு ஏசி ரிசர்வ் கோச்சும் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி பயணம் இருந்தாலும் ஒரு சூப்பரான மார்னிங் பயணமாக இருக்க போது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி 3 hours ஜெர்னியாக தான் இந்த சப்தகிரி பயணம் இருக்க போது. ஆனால் கிளைமேட்டு நமக்கு ஒத்துழைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. சம்மர் சீசனில் மழை வந்தால் எப்படி இருக்கும்? உண்மையிலே இன்னைக்கு சம்மர் சீசனில் மழை தான். சென்னையில் எங்கள் ஊர் அம்பத்தூர் வேறு எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இங்கே நிற்காது. ஆனால் சப்தகிரி மட்டும் எப்போவுமே நிற்பான். அப்படி ஒரு க்ரௌடு இங்கே ஏறும். வரும்போதே ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துருப்பீங்க. அடுத்த ஹால்ட் சப்தகிரிக்கு திருவள்ளூர். இங்கே ஃபேர் பற்றி பார்த்துடலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற ரிசர்வ்டு சேர் காரில் 85 ரூபா ஃபேரு. நாங்கள் புக் பண்ணது தக்கல்ல தான் பண்ணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 ரூபா தான் அதிகம். 95 ரூபா ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஏசி சேர் காரில் 295 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணோன்னா 70 ரூபா தான் சார்ஜ்.
ரேக் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு இருக்குது. இதே ட்ரெயின் தான், இதே ஊருக்கு தான் போகுது, இதே ரேக்கு தான், ஆனால் வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகும். சப்தகிரி எக்ஸ்பிரஸ், திருப்பதி எக்ஸ்பிரஸ். இப்போ காலையில் போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து ரிட்டர்ன் சென்னை வரும்போது திருப்பதி எக்ஸ்பிரஸாக வரும். திருப்பி இங்கேருந்து மத்தியானம் கிளம்புறது திருப்பதியாக தான் கிளம்பும். ஈவினிங் லாஸ்ட் ட்ரெயின் அங்கேருந்து வரும்போது தான் அது சப்தகிரியாக வரும். ஸோ ஒரே ஊர் தான், ஒரே ரேக்கு தான், இதே கோச் கம்போசிஷன் தான், பேர் மட்டும்தான் மாறுது. சும்மாவே இந்த ட்ரெயினுக்கு திருத்தணியில் நிறையா க்ரௌடு இறங்குவாங்க. இன்றைக்கி முருகனுக்கு ஸ்பெஷல் நாள், பங்குனி உத்திரம் வேறு. ஸோ நிறையா பேர் சென்னை டு திருத்தணி சப்தகிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த ஒரு ஸ்டேஷன் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரூட்லேயே அப் பிளாட்ஃபார்ம் வந்து மேலே இருக்கும், டவுன் பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கும். இந்த லோக்கோ நம்ம சப்தகிரிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இப்போ ரேணிகுண்டா பிளாட்ஃபார்ம்குள்ளே போனோடனே அந்த லோக்கோ வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ரேணிகுண்டா டு திருப்பதி சப்தகிரிக்கு டியூட்டி பார்க்க போகிறது WAP4 விஜயவாடா லோக்கோ ஷெட்லேருந்து. சப்தகிரி எக்ஸ்பிரஸில் AC 3 டயர் பார்க்குறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் மேபி கோச் இல்லைங்கிறதுனால இதை வந்து மாட்டி விட்டுருக்காங்க. வாங்குகிற ஃபேர் வந்து சேர் கார் ஃபேர் தான் வாங்குவாங்க. AC சேர் கார் ஃபேர் வாங்கிட்டு AC 3 டயர் கொடுத்துட்றாங்க. சூப்பரில். அடுத்து இந்த வண்டி இங்கேருந்து 10:10க்கு கிளம்ப ரெடியாக இருக்குது. For the kind attention of passengers, train number 16054 Tirupati Chennai Central Saptagiri Express via Renigunta Arakkonam is ready to leave from platform number 3. வெயில் செம்ம கடுமையாக இருக்குங்க திருப்பதியில். பொதுவாகவே சொல்லுவாங்க திருப்பதியில் எப்போவுமே வெயில் ஜாஸ்தி இருக்கும்னு. காலையில் நாங்கள் சென்னையில் கிளம்பும்போது
சென்னையில் மழை, நல்ல மழை பெஞ்சுது. ஆனால் இங்கே வந்தால் அப்படியே ஆப்போசிட் தான், கிளியர் ஸ்கை, கொளுத்தும் வெயில். கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி vlog-ஏ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் முடித்த மாதிரி இருக்கும். இந்த ஜேர்னியே வந்து ரொம்ப ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஷார்ட்ஸ் இருக்குல்ல, யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த மாதிரி பார்ப்போம், ஒரு 1 minute 2 minute-குள்ளே மொத்த கண்டென்ட்டும் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக ஒரு 2-3 minutes முடிஞ்சிருக்காது, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை தான். இதே மாதிரி தொடர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே இந்த சப்தகிரி ஜேர்னி அப்படின்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த 3 hour ஜேர்னியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3.5 hours ஜேர்னியை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன் டைம் நம்ம திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்தாச்சு. ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு, திருப்பதி எக்ஸ்பிரஸாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கான். vlog இதோட முடியுது. vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்தகிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் vlog இல்லை, ஒரு 2.0 vlog. 2.0 vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். கடா.